எல்லாருக்கும் வணக்கம் ஃபியா. நான் தான் உங்க முள்ளங்கி சுட்கர். இன்னைக்கு நம்ம ஜாய் கிரண் ப்ரொடியூஸ் பண்ண செரீப் சார் டைரக்ஷன்ல பாலா, நமிதா, அர்ச்சனா, பாலாஜி நடிச்ச காந்தி கண்ணாடி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, பாலா ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசராக இருக்கார் ஃபியா. லைக் இந்த ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணுவாங்களே, இந்த டான்ஸ், டெக்கரேஷன் அந்த மாதிரி. ஸோ பாலா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அப்போது அங்கே ஒரு தாத்தா இவர் ஆர்கனைஸ் பண்ணுற ஃபங்க்ஷனை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தாத்தா பாலாவோட ஆஃபீஸ் போயிட்டு இந்த தாத்தாவோட 60ஆம் கல்யாணத்தை நல்லா கிராண்டாக பண்ணணுன்ட்டு பாலாட்ட கேட்குறாரு ஃபியா. பிகாஸ் இந்த தாத்தா அவர் வயசு பையனாக இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு இவங்க மேரேஜை கிராண்டாக பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க ஃபியா. பட் இவங்க வீட்டில் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ அதனால இவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஃபியா. இவங்க மேரேஜ் கிராண்டாக நடத்த முடியலன்ட்டு இவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால இவங்க ஒய்ஃப் ஆசையை இவங்க நிறைவேற்றணும் அப்படின்ட்டு இந்த தாத்தா அவங்க ஒய்ஃப்க்கு தெரியாமல் இந்த 60ஆம் கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ அதனால பாலா கிட்ட வந்துட்டு இந்த 60ஆம் கல்யாணத்தை நல்லா கிராண்டாக பண்ணணும்னு கேட்குறாரு ஃபியா. அந்த கல்யாணத்தை எப்படிலாம் கிராண்டாக நடத்தலாம்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் வச்சிருக்காரு ஃபியா. அந்த லிஸ்ட் படி கல்யாணம் பண்ணணும்னா லட்சக்கணக்கில் செலவாகும்ட்டு பாலா சைட்லேருந்து சொல்கிறாங்க. இந்த பெரியவர் அந்த பணத்தை எப்படி ரெடி பண்ணாரு, பணத்தை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்தது, இந்த 60ஆம் கல்யாணம் நடந்ததா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை ஃபியா. இப்போ நம்ம காந்தி கண்ணாடி படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம் ஃபியா. இந்த படத்தோட மெயினான பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக் தான். இந்த தாத்தா பாட்டி வயசு பசங்களா இருக்கும்போது எப்படி காதலிச்சாங்க அப்படின்றது ரொம்ப அருமையாக காட்டினாங்க ஃபியா. அதை பார்க்கும்போது நமக்கே ஏக்க வரும், இப்படி ஒரு காதல் நமக்கு அமையாதா அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த ஃப்ளாஷ்பேக்ல நடிச்ச 2 பேருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலாக இந்த தாத்தா பாட்டியோட ஆக்டிங்குமே ரொம்ப அருமையாக இருந்தது படத்தில். அண்ட் சாங், மியூசிக் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. காமெடி சீன்ஸும் அங்கங்கே நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. எமோஷனல் சீன்ஸுமே அங்கங்கே நல்லாவே சூப்பராகவே கனெக்ட் ஆயிருக்கு. பாலா, ஹீரோயின் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் பண்ண எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஹீரோயினுக்கு ரொம்ப நம்ம வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை தவிர்க்கும் போது அவங்க முன்ன வந்து பண்ணாங்க இல்லையா, உண்மையிலே அவங்களுக்கு ரொம்பவே வாழ்த்துக்கள். ரொம்ப கியூட்டாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் பாலா சாருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். நம்ம இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம் ஃபியா. இந்த படத்தோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல காமெடி சீன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஒரு சில இடத்துல காமெடி சீன்ஸ் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் இந்த படத்தில் எமோஷன் சீன்ஸும் அதே மாதிரி தான். ஒரு சில இடத்துல நல்லாவே கனெக்ட் ஆச்சு. பட் ஒரு சில இடத்துல கனெக்ட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சு ஃபியா. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 minutes கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி ஃபீல் ஆச்சு ஃபியா. மற்றபடி இந்த படத்தில் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. பட் படத்தில் பாசிட்டிவ் நிறையவே இருக்குது. ஸோ இது உண்மையிலே ஒரு நல்ல படம் தான். இந்த படத்துக்கு உங்கள் முள்ளங்கி மாமாவோட ரேட்டிங் எவ்வளோனா 10க்கு ஒரு 7 ரேட்டிங் கொடுக்கலாம். இது என்னோட ரேட்டிங் மட்டுமே ஃபியா. உங்களோட ரேட்டிங் என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஃபியா. பட் இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க ஃபியா. உங்கள் முள்ளங்கி மாமா இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வரேன். மீண்டும் சந்திப்போம் ஃபியா. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.